ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னென்னு பார்ப்போம். உங்கள்கிட்ட இருக்கிற டோட்டல் அமௌண்ட்டில் 15% ஆஃப் த அமௌண்ட்டை வந்து டச் பண்ணாமல் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் சினாரியோலையோ, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினாலேயோ, இல்லை ஜாப்லெஸ் சினாரியோலையோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோவுக்கு யூஸ் ஆகுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறேன். இப்போது எப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து 50,000 ருபீஸ் வந்து சேலரி கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மாதம் வந்து ஒரு 500 ருபீஸோ இல்லை 1000 ருபீஸோ நீங்கள் வந்து இதுக்காக ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கலாம். ஸ்லோவாக இப்படியே அக்யூமுலேட் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நான் தொடவே மாட்டேன். நான் வந்து ஒரு ஃபுட் எக்ஸ்பென்ஸுக்காகவோ இல்லை வந்து ஒரு கிராசரி வாங்குறதுக்காகவோ நான் வந்து எங்கேயுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அமௌண்ட்டை வச்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம், சேவிங்ஸ் பண்ணுறது ஒரு பக்கம், எஃப்டியில் போட்டு வைக்கிறது ஒரு பக்கம். இப்போ எஃப்டியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து உடனே எனக்கு வந்து தேவை அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணால் சார்ஜஸ் இருக்கும், பாதியில் க்ளோஸ் பண்ணால். இல்லை வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவில் போயிட்டுருக்கு, எனக்கு வந்து ஒரு 10% 15% ப்ராஃபிட்டில் இருக்குன்னா அதில் பார்ஷியல் வித்ட்ராயல் மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபண்டு வந்து போதுமானதாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அட்லீஸ்ட் வந்து ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட்டை வச்சுக்கணும். எப்படியாவது ஒரு 5 lakhs 7 lakhs அது மாதிரி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், சடனாக வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபண்டை நீங்கள் சுத்தமாகவே தொடக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாம், மற்ற ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஸ்பெண்டிங்க்கோ இல்லை வந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு பர்ச்சேஸ்க்கோ இல்லை வந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கோ மற்ற செலவுகளுக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த ஃபண்டை மட்டும் எப்போவுமே வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள்.